ஆந்திரா மெஸ்ஸில் ஆந்திரா மீல் சாப்பிட்ருக்கீங்களா? நல்ல காரசாரமாக நல்ல டேஸ்ட்டான இந்த மாதிரி ஒரு பொடி சேர்த்த ஒரு காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய், கோவக்காய், பாவக்காய், இப்படி ஏதாவது ஒரு காயில் செஞ்சு கொடுப்பாங்க. அது சாம்பார் சாதம், ரச சாதம் கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி க்ரீமியான தயிர் சாதத்து கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இன்றைக்கி வெண்டைக்காயில் தான் வெண்டைக்காயை வெப்பிடு, அதாவது வெண்டைக்காயில் இந்த பொடி கறி செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு 1/2 கிலோ நல்ல ஃப்ரெஷ்ஷான இலசான வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க. இப்படி உடைச்சிங்கன்னா உடையணும் நுனி. அப்போ நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 50 கிராம் வேர்க்கடலை கொஞ்சம் பொன்னிறமாக பொரிஞ்சோன்னே 2 டேபிள் ஸ்பூன் முழு தனியாக சேர்த்து நல்லா வாசனை வர அளவு வறுத்துக்குங்க. 3 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1 டீஸ்பூன் சீரகம், இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு வாசனை நல்லா வரும்போது 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டு 1/2 டீஸ்பூன் கல்லுப்பும் சேர்த்து கலந்து விட்டு மிக்சியில் போட்டுங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள், நம்ம செந்தூர் மிளகாய்த்தூள், ஒரு 7-8 பல் பூண்டும் சேர்த்து கொரகொரப்பாக ஒரு பொடி அடைச்சிக்கோங்க. இப்போ கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, வெண்டைக்காய் கட் பண்ண வெண்டைக்காயை உள்ளே போடுங்க. நல்லா பெரட்டி விடுங்க. முதல்ல கொஞ்சம் வழவழன்னு இருக்கும், ஆனால் கொஞ்சமாக செந்தூர் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து வதக்க அந்த வழவழப்பெல்லாம் சீக்கிரமாக போயிடும். அதுக்கப்புறமா நம்ம பொடிச்சு வச்ச அந்த பொடியில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்து ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் நல்லா பெரட்டி விடுங்க. அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிஷம், லோ ஃப்ளேமில் 1 நிமிஷம் அப்படியே பெரட்ட இந்த பொடி அப்படியே வாசனையாக அந்த வெண்டைக்காயோட சேர்ந்து உதிரியாக வழவழப்பு இல்லாமல் சூப்பராக இருக்கும்.